தொகுதி மறுசீராய்வு, அதாவது பாராளுமன்ற எம்பிக்கள் தொகுதி மறுசீராய்வுன்னு ஒரு திட்டம் ஏற்கனவே இருக்குது. அதை இப்போ பிஜேபி மறுபடி கொண்டு வரதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று இணையதளம் போல் அந்த செய்தி நம்ம முதல்வரும் அதை பற்றி தான் பேசியிருந்தார். அதில் ஒரு சிக்கல் இருக்குன்னு நம்ம முதல்வர் பேசியிருந்தார். அதாவது மக்கள் தொகை கணக்கீடு அளவை வச்சு இத்தனை மக்களுக்கு ஒரு எம்பி இவ்வளோ எம்பிகள் அப்படின்னு மறுசீராய்வு பண்ணுறாங்க. இதில் தமிழ்நாடுக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சட்டத்தைப்படி எடுத்தாலும் கூடும் குறையும் 2 ஆப்ஷன் தான் இருக்குன்னு சட்ட வல்லுநர்கள் அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போது சில வட மாநிலங்களுக்கு எம்பிக்கள் அதிகமாகிடுவாங்க. அதை வச்சு பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் ஆட்சி அமைச்சிருவாங்க. மற்றபடி அவங்க எந்த சட்டம் ஏற்றாலும் இந்த எம்பிக்கள் குறைவாக இருக்கிற மாநிலங்களை அவங்க வந்து ஆலோசனை பண்ண வேண்டாம், அவங்களோட நம்மளுக்கு தேவையில்லை. இது மிகப்பெரிய சிக்கல் தான். அதனால் பிஜேபி ஏற்கனவே நிறைய சட்டங்களை எந்த எம்பிக்களையும் கேட்கல, எதிர்கட்சி எம்பிக்களை கேட்காம தான் நிறையா சட்டங்களை ஏற்றுறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, வெளியேற்றுறாங்க. அதனால் நம்ம முதல்வருக்கு துணையாக நிற்கணும். இந்த விஷயத்தில் கட்சி மறந்து தமிழ்நாடு அரசுக்கு நம்ம துணையாக நிற்கணும்.